எல்லோருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டி. இதனுடைய வகை சிப்பிப்பாறை. என்னுடைய ஃப்ரெண்டு இது எனக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி நாய் நான் வளர்த்துனது கிடையாது. பார்ப்பதற்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சின்ன குட்டியிலேயே எனக்கு கொடுத்துட்டாங்க. இது இப்போது 6 மாத காலம் நாங்கள் வளர்த்திக்கிட்டு வரோம். பொதுவாக நாய் வளர்க்குறவங்களுக்காகத்தான் இந்த காணொலியை நான் போடுறேன். ஒரு நாய் வளர்க்குற போது அதனுடைய தாய் தகப்பனை பார்த்து வாங்க வேண்டும்னு இந்த நாய் வளர்க்குறவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நிறம் இருக்கிற ஒரு நாய் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கொடுத்தாரு. நாங்கள் வாங்கி வளர்த்துட்டு வரோம். ஒரு 15-20 நாள்லேயே அந்த குட்டியை எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நடக்கக்கூட தெரியாத ஒரு நிலையில் வளர்த்துறோம். நாய் பிரியர்கள் எல்லோருமே வெளிநாட்டு நாய்களை வாங்கி தான் வளர்க்குறீங்க. நம்ம நாட்டு நாய்கள் அதுகளோட ரொம்ப பாசமாகவும் ரொம்ப பண்பாகவும் ரொம்ப நன்றியோடு கூட நம்மக்கிட்ட பழகக்கூடியது. இந்த நாயினுடைய பூர்வீகம் திருநெல்வேலி, கயத்தாறு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த நாய்க அதிகமாக இருக்குதான். நான் பார்த்தது கிடையாது. இந்த நாய்க்குட்டி என்னுடைய கைக்கு வந்ததுக்கப்புறம்தான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்கள் நாய் வளர்க்கணுன்னு நினச்சா இந்த மாதிரி நம்ம நாட்டு நாய் இனங்களை வாங்கி வளங்க. இதுக்கு இப்போ ஒரு 3 நேரம் சாப்பாடு வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 நேரம் தான் சாப்பாடு வைக்க சொல்கிறாங்க. ஒல்லியாக தான் இருக்குது. இப்போவே காம்பவுண்டுக்குள்ளே யாராவது வந்தால் நல்லா உழைக்குது. அது மாத்திரமல்ல, நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒரு முறை நம்ம அக்காவோ தங்கச்சியோ அண்ணன் தம்பி ஃபேமிலி இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ஒரு முறை ஸ்மெல் பண்ணினா அது எப்படி நினைவு வச்சுக்குதுன்னு தெரியல. ஒருவேளை நம்மளுடைய இரத்த வகையும் அவங்களோட இரத்த வகையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு அது நினைக்குமோ என்னவோ. வளர்க்குறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா அதிகமாக உழைப்பது கிடையாது. அதுக்கு தெரிஞ்சுது. நல்லா வாழெல்லாம் ஆட்டுது. ஆச்சரியமாக தான் இருக்குது. நல்ல ஒரு காவலுக்கு கெட்டிக்காரனாக இந்த மாதிரியான நாய் இனங்கள் வீட்டில் விளங்குது. நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் நாய் வளர்க்கணும், நீங்களும் ஒரு டாக் லவர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரியான நம்ம நாட்டு இன நாய்கள், இது தமிழ்நாட்டிலேயே பிறந்து இதை பூர்வீகமாக கொண்டு வாழ்கிற இந்த நாய், இதை நீங்கள் வாங்கி வளங்க. இந்த நாய்க்குட்டிக்கு நாங்கள் ஒரு அழகான பேர் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ். இதுக்கு 3 தடுப்பூசிகள் இப்போ நாங்கள் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபா இந்த மாதிரியாக சொல்கிறாங்க. வீட்டில் வளர்க்கும்போது நம்மளுடைய குழந்தைகளை நக்கி வச்சிரும். நம்மளுடைய கால்களையும் சில நேரங்களில் வெளியே போயிட்டு வந்தோம்னா கை காலெல்லாம் நக்கிடுது. அதனால் டாக்டர் நல்ல இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு நீங்கள் வச்சுருக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் செலவு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு 3-4 வாட்ச்மேன் இருக்கிறதுக்கு சமமாக இருக்குது. சிலப்போ வண்டிகை சாவியோடு கூட நிறுத்திடுறோம். கேட்டை கூட பூட்டாமல் வந்துடுறோம். வெளியே தான் படுத்திருக்காரு. சந்தோஷம் பெரியமாக படுத்துக்கிறாங்க. நமக்கு வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அது கொடுத்தாலே போதுமானது. ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாக அதுக்குன்னு வெளிநாட்டு நாய்களுக்கு போடுற மாதிரி பெடிகிரி அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் அதுக்கு தேவை கிடையாது. போட்டாலும் தப்பு கிடையாது. அதனால் நாய் பிரியர்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நாய் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி கொடுங்க. அப்புறம் அவங்க ஏதாவது சந்தேகம் கேட்டாங்கன்னா
அதையும் சொல்லுங்கள். நானே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன விளக்கம் தந்து தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த மாதிரி வளங்க. ரொம்ப நாய்க்குட்டியை வளர்க்குறவங்க அதை அடித்து அதுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர் வழியில் மிகப்பெரிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஒன்றும் பெருசாக பண்ணாதீங்க. அதுவே நல்லா பழகிக்குது. இதையெல்லாம் சொல்கிறவருடைய பேர் செல்வகுமார். அவர் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ஒரு நல்ல அழகாகவும் இருப்பார். நான் தான் அது. செல்வகுமாருடைய ஃபோட்டோ இப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் அவருடைய ஃபோட்டோ. நன்றி, வணக்கம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.